அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 24, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 9, 2025. இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை உத்திராதி, பின்பு ரேவதி. திதி இன்று இரவு 8:54 வரை துவாதிகை, பின்பு திருதிகை. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் மகம், பூரம். ராசி பார்த்திங்கன்னா சிம்மம். சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாணிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்திடும். ஏன்னா இந்த அகால மரணங்கள் ஏற்படுறதுலாம் இந்த ராகு கேதாலையும் அது கூட இந்த சந்திராஷ்டமும் சம்மந்தப்பட்டிருக்கோம். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு கேது சம்மந்தப்பட்டிருந்தால் கூட்டு மரணத்தையும் ஏற்பட்டுடும். இப்போ கோயிலுக்கு செல்கிறாங்க, கேள்விப்படுவீங்க. வேன் ஆக்சிடெண்ட் ஆகி பல பேர் இருக்கிறதுக்கு இந்த ராகு கேதோடு சேர்ந்து இந்த சந்திராஷ்டமும் துணை புரியும். அந்த வண்டியில் செல்கிறவங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு தான் சந்திராஷ்டமுடைய ராசியில் லக்குனம் இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் ராகு கேது தொடர்பு இருந்தால் கூட செல்றவங்களையும் அது மரணத்தை கொடுத்துரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுதான் கூட்டு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இந்த சந்திராசி இருக்கக்குள்ளே எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி மிகவும் கவனமாக இருந்து தங்களை தற்காத்து கொள்ளணும். அதேபோல் சந்திராசி இருக்கக்குள்ளே தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ திருமணம், வளகாப்பு, ஒரு ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது. அது சந்திராசி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, இல்லை கோயிலுக்கு குடும்பத்தோடு செல்கிறீங்க. அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு முன்கூட்டியே 2 மாதம் 3 மாதம் முன்னாடி செல்கிறதுக்காக புக்கிங் பண்ணக்குள்ளே அது பஸ்ஸோ ட்ரெயினோ நீங்கள் போயிட்டு திரும்பி வர மட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காச்சும் இப்போ 4 பேர் செல்கிறீங்கன்னா 4 பேருக்கு யாருக்காச்சும் அந்த தேதியில் சந்திராசி இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக போயிட்டு வர்றதுக்கு துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமல் போகலாம். ஆனால் அது நிஜம். நீங்கள் ஒரு இடத்தில் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. எல்லாம் இறைவனுடைய செயல். எவ்வளோ பேர் விபத்தில் மாண்டிருக்காங்க, அதெல்லாம் சந்திராசுடைய செயல். அதனால் இந்த சந்திராசு உண்டு சாதாரணமாக நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் சந்திராசி இருக்கிறவங்க விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இப்போ நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப வரையும் சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் 100% ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியும். இப்போ நம்ம அந்த சுப ஓரையை இணைத்து கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்துவதற்கு நம்மளுக்கு காலங்கள் சரியாக அமைவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை தரம் அந்த வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நிறுத்தி நிதானமாக பயன்படுத்தி நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் இன்று ஓரநாதன், அவர் தான் இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செவ்வாய் வர. செவ்வாய் வர அசுப வர என்றாலும் இந்த நாளில் செவ்வாய் வரை வரக்குள்ள, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் வர வரக்குள்ள அது சுப வரையாக மாறிடும். ஆனால் முழுக்க முழுக்க செவ்வாய் வரை கடனை அடைப்பதுக்கு மிகவும் துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமையில் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. கடனை அடைச்சிங்கன்னா திருப்பி வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ செவ்வாய் வர முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து வர சூரிய வரும், அது அசுப வர. அதில் எந்த வேலையும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தது சுக்கிர வர, புதன் வர, சந்திரன் வர. இந்த 3 மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 செவ்வாய் வர முடிஞ்சிடும், 7 to 8 சூரிய வர முடிஞ்சிடும், 8 to 9, 9 to 10, 10 to 11. இந்த 3 மணி நேரம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் மதியம் 1 to 2, 2 to 3 முடிஞ்சிச்சுன்னா 3 to 4, 4 to 5, 5 to 6 அந்த டைம் என்று பயன்படுத்தலாம். இரவு எடுத்திங்கன்னா 8 to 9, 9 to 10 முடிஞ்சிச்சுன்னா 10 to 11, 11 to 12, 12 to 1 3 மணி நேரம் எந்த நாளாக இருந்தாலும் சரி, சரியாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 3 மணி நேரம் நடுவில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் வரும். அது 10 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம். ஒரு இன்று இதான் ஓரையை பொறுத்து மட்டும் டைமு. உங்களுக்கு தேவையானது செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெற பாருங்கள். கண்டிப்பாக ஓரை அது வேலையை செய்யும். பயன்படுத்தினா தான் உங்களுக்கு அந்த சிறப்பு தெரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தங்கம் வாங்க போகிறீங்கன்னா அந்த தங்கத்தை தொலைச்சிட்டு தான் திருப்பி தங்கம் வாங்க வைக்கும். இல்லை ஒரு 10 சவரம் செயின் வாங்குறீங்கன்னா அந்த 10 சவரம் செயினை எடுத்து போய் அடமான கடையில் வச்சுட்டு ஒரு சவர செயினை உங்களுக்கு வாங்க வைக்கும். அதுதான் குளிகனுடைய வேலை. அதான் குளிகைன்னா மாந்தின்னா குளிகை, இரண்டுமே ஒன்று தான். கருத்தில் கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் வைக்கக்கூடாது, அதாவது அதில் எந்த செயலும் செய்யக்கூடாது. இப்போ வாசக்கால் வைப்பாங்க ஒருத்தருங்க குளிகை டைமில், அது முழுக்க முழுக்க தவறு. அவங்க என்ன நினச்சி வைப்பாங்கன்னா குளிகை டைமில் வாசக்கால் வச்சா திருப்பி நம்ம வீடு கட்டி இன்னொரு வாசக்கால் வைப்பாங்கன்னு நினைத்து தான் அவங்க வைப்பாங்க. ஆனால் அந்த வச்ச வாசக்காலேயே வடக்கு இருந்து தெற்க வரும், தெற்க இருந்து மேற்கு போகும், மேற்கு இருந்து கிழக்க வரும். அப்படி தான் குளிகம் பண்ணுமே தவிர உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு வீடை கட்டி அதை நீங்கள் வாசக்கால் வைக்கிறா போல் அந்த குளிகினால் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு கண்ணு தெரியாது, இருட்டே அதுக்கே தெரியாதக்குள்ளே நம்மளுக்கு நம் ஜாதகர்களுக்கு அதால் சிறப்பான பலனை செய்ய இயலாது. அதனால் இந்த குளிகை டைமை எக்காரத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போது தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். என்றால் இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த படிக்கட்டு போல் போட்டிருப்பாங்க, அது எக்காரத்தை கொண்டும் தொட்டு தலையில் வணங்கக்கூடாது. அதில் இருக்கிற தீய சக்திகளும் டிஸ்ட்ரிகளும் உங்கள் கை மூலியமாக உங்கள் உடலுக்குள் இறங்கிவிடும். ஏன்னா அந்த வாசப்படிக்கு அபூர்வ சக்தி உள்ளது. அதில் குறைஞ்சது ஒரு 6 தகடுகளாச்சும் பதிச்சிருப்பாங்க. அதே போல் கிரகம் அமைச்சிருக்கிற இடத்துலையும் ஒரு 6 தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். இப்போ 12 ராசினா 12 தகடுகள் எந்த கோயிலும் பதிக்கப்பட்டிருக்காது. அதிகபட்சம் 6 தகடுகள் தான் பதிக்கப்பட்டிருக்கும்.
அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கோயில் செல்லக்குள்ள அவங்களுடைய டிஸ்ட்ரிக்களும் பாவங்களும் அனைத்தும் நீக்கப்பட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றப்படும். அவங்களுடைய பாவங்கள் தான் அந்த வாசப்படியில் இருக்கோம். நீங்கள் அதை தொட்டு வணங்கக்குள்ள அந்த பாவங்கள் உங்களுக்கு தாக்கி கோயிலுக்கு சென்றும் பிரயோஜனம் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நான் கோயிலுக்கு செல்லக்குள்ளே பார்த்துருக்கேன், நிறையா பேர் இந்த தவறு தான் பண்ணுறாங்க. விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் செயல்படுங்க, அப்போ தான் நல்லது. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் பண விரயம் பொருள் விரயம் எது இல்லைனாலும் செய்யும் வேலைகளில் தடங்களும் ஏமாற்றங்களும் வரக்கூடிய நாள் இது. அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாலு அற்புதம். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவியுடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கவலைகளும் மனவேதனைகளும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவடைய நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க. நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்று முழுவதும் நண்பர்கிட்ட மனவிட்டு பேசி மகிழ்ச்சிகரமாக பொழுது கழிப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். தடங்கல்களும் பண விரயங்களும் மன வேதனைகளும் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. முக்கியமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எது எப்படி பார்த்தாலும் பிரச்சனை ஒன்று தான், அவப்பேரை ஏற்படுத்திடும். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உள்ள மகிழக்கூடிய நாள். மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகள் பிரிவுகள். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருளுரையும் எதுவும் இல்லை. ஆனால் செய்யும் வேலைகளிலும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எங்களால் செல்லக்கூடிய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. தாமதத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் சேர வேண்டிய நேரத்தில் போய் சேர்ந்துடுவீங்க. விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் முழுவதும் சிக்கலான நாள். விழிப்புணர்வோடு இருங்க. விரயங்கள் ஏற்படலாம். அதே போல் விபத்துகள் ஏற்படலாம். உடல்வாதிகள் ஏற்படலாம். கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் மோதல் போக்கு ஏற்படலாம். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு கோபத்தை அடக்கி அமைதியாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் பண வரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை. உடல் சோர்வும் ஒரு அசதியும் மன உளைச்சலும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய மனநிலையை இன்று ஏற்படுத்தி இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாலும் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக செலவழிக்க முடியும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் அனைவரும் வணங்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வணங்கக்குள்ள அது எப்படின்னா மலையாட்டம் வந்தது கடுகாட்டம் போய்ட்டுன்னுவாங்க. அதுபோல் உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ உங்களை காப்பாற்றும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.